இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் தியானிப்போம். வாசிங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 85ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன்னுடைய பலனை கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதர்களாகிய நாம் குறைவான அறிவுள்ளவர்கள். நன்மை எது, தீமை எது என்பது நமக்கு தெரியாமல் தற்காலிகமாக நன்மையாக தெரிகிறதான அநேக காரியங்கள் பின்னாட்களிலே அது தீமையாக முடிவடைந்திருக்கிறது. அது ஆண்டவர் இயேசு அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை மட்டும்தான் அவர் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லி இருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக வேளைகளில் தீமையை பெற்றிருக்கிறோம். நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, கர்த்தர் நன்மையானவைகளை தருவார் என்றால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த தீமை நடந்தது என்று சொல்லி நாம் அநேக வேளைகளில் நினைத்து பார்க்கிறதான காரியம் உண்டு. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நன்மைகளுக்கு ஊற்றோரிடமாய் இருக்கிறது. எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்துதான் வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவரிடத்தில் இருந்துதான் இறங்கி வருகிறது. ஆண்டவர் தீமை செய்யாதவர், நன்மை மட்டும்தான் செய்யக்கூடியவர் என்பதை அவர் மனிதனாக இருந்ததான நாட்களிலே அவர் நிரூபித்துதான் அவர் இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணினார். தனக்கு தீமை செய்கிறதான ஜனங்களுக்கு கூட அவர் தீமை செய்யவில்லை. அவர் நன்மையை மட்டும்தான் இந்த பூமியில இருக்கும்போது அவர் செய்து வந்தார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். அன்றிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தீமையை ஒருபோதும் செய்கிறதே இல்லை. தீமை எவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறது? ஒன்று, தீமையை மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் உருவாக்குகிறான். ஏனென்றால் அவன் தீமை செய்யும் சக்தி. தீமையை செய்துவிட்டு நன்மையை செய்கிறது போல ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்துகிறது சாத்தானுடைய வேலை. இரண்டாவதாக, அநேக தீமைகளுக்கு காரணம் நாம் தான். அநேக தீமைகளுக்கு காரணம் வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது, இஸ்ரவேலே, நீ உன்னுடைய கேட்டுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நான் காரணம் அல்ல. உன்னுடைய கேட்டுக்கு காரணம் நீதான். எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய கேட்டுக்கு காரணமாகிறான் என்றால், அவன் எதையுமே சிந்திக்காமல் தன்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பினபடி அவன் ஜீவிக்கிறபடினாலே அநேக தீமைகள் இவனுக்கு நன்மையாக தோன்றுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமை வருகிறதாக இருந்தாலும் அந்த தீமையை அவர் விளக்குகிறவராக இருக்கிறார். சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான சிறிதான தீமைகள் வருநாட்களிலே பெரிதான நன்மைக்கு வழி வகுக்கக்கூடியதாக இருக்கும். வேதத்திலே அநேக சான்றுகளை வந்து பார்க்கிறோம். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், தீமைதான் அவனுக்கு. ஆனால் யோசேப்பை அவனுடைய தகப்பனார் அதிகமாக என்ன செய்தார்? எல்லா பிள்ளைகளை விட இந்த யோசேப்பை அவனுடைய தகப்பன் அதிகமாக நேசித்தார். ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அதிகமாக நேசிக்கும் போது, இவரை நேசிக்கிறதான மனிதர்கள் மீது இவனுக்கு அதிகமான பற்று அன்போடு வருகிறது. ஆனால் எந்த ஒரு மனிதன் மற்ற மனிதர்களால் ஒதுக்கப்படுகிறானோ, நெருக்கப்படுகிறானோ,
அவர்கள் மீதுதான் கர்த்தருடைய அன்பு அளவற்ற விதத்தில் இருக்கும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில ஜனங்கள் நெருக்கத்தை கொடுக்கிறார்கள், சில ஜனங்கள் ஒடுக்கத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த நெருக்கம் ஒடுக்கம் என்பது வரப்போகிறதான நாட்களிலே நம்முடைய உயர்வுக்காக கடந்து வருகிறதான காரியம்தான். யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஏன் இது நடக்கிறது என்று சொல்லி அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு சிறு வயதிலே ஆண்டவர் சொப்பனம் கொடுத்திருந்தார். அவனுடைய சகோதரர்கள், அவருடைய பெற்றோர்கள் எல்லாவற்றையும் இவன் ஆளுகை செய்வான் என்று சொல்கிறதான சொப்பனத்தை எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் நடக்கிறது எல்லாம் ஆண்டவர் காட்டின சொப்பனத்திற்கு மாறாக நடக்கிறது. அநேக வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்தது உண்டு. அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். திரும்ப அந்த வார்த்தை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஏதோ சொல்லி இருக்கிறார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைத்து விடுகிறார்கள். ஆண்டவர் தான் சொன்னதான வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளதான தேவனாக இருக்கிறார். அவர் மனமாறும் மனிதன் அல்ல, அவர் மனுப்புத்தன் அல்ல, எதை செய்ய முடியாத தேவன் அவர் அல்ல. எல்லா காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ளதான தேவன். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். நாம் மனிதனால் முடியக்கூடியதான காரியத்தை மட்டும் நம்புகிறோம். மனிதர்கள் முடியாதென்றால் நம்மால் நம்ப முடியவில்லை. மருத்துவர்கள் முடியாதென்றால் நம்மால் நம்ப முடியவில்லை. சூழ்நிலைகள் முடியாதென்றால் நம்மால் நம்ப முடிவதில்லை. வேதத்தில் ஆண்டவர் செய்ததன் அற்புதங்கள் எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாக இருக்கும் போது அவர் தம்முடைய வார்த்தையினாலே அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை எல்லாம் செய்தார். அதே தேவனை தான் நாம் இன்றைக்கு ஜீவித்து வருகிறோம். நன்மையை மாத்திரம் அவர் தருகிறதான தேவனாக இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் தற்காலிகமாக சில தீமைகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுவோம். சில நிந்தைகள் வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். நமக்கு அன்பானவர்கள் பகைத்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். தேவன் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடைபெறுவதில்லை. அன்றைக்கு மட்டும் இந்த யோசேப்பு இவருடைய சகோதரர்கள் செய்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவன் வருந்தி கொண்டு இருந்திருப்பான் என்றால் அந்த கர்த்தருடைய மேன்மையை அவன் அனுபவித்திருக்க முடியாது. அவன் அதை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு மனப்பக்குவம். கர்த்தர் நமக்கு எப்போது நன்மையை செய்கிறவர். சில வேளைகளிலே சில காரணங்களுக்காக சில தீமைகள் அனுமதிக்கப்படும் போது அவைகளை ஏற்றுக்கொண்டால் பக்தர் யோபனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் என்ன செய்தார், கொடுத்தார். ஏனென்றால் அந்த தீமைக்கு காரணம் அவன் அல்ல, அந்த தீமைக்கான காரணம் சாத்தான் தான். ஆனால் அந்த தீமைக்கான காரணம் சாத்தானாக இருந்தால் தேவன் அதை அனுமதித்திருந்தார். தேவன் அனுமதித்த அந்த காரணத்திற்காக ஆண்டவருடைய வாழ்க்கையை இன்னொரு மடங்கு என்ன செய்து விட்டார், ஆசீர்வதித்து விட்டார். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம். கஷ்டங்களே இல்லாத வாழ்க்கை மனிதர்களுக்கு இல்லை. வருத்தம் அனுபவிக்கத்தான் மனுஷன் என்ன செய்திருக்கிறான், பிறந்திருக்கிறான். அந்த வருத்தப்படுகிறதான வேளையில எல்லா மனிதர்களும் தனியாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எங்கேயும் போகிற நம்மோடு தான் என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று சொல்கிறதான அந்த நம்பிக்கை தான் நம்முடைய பலம், அந்த நம்பிக்கை தான் நம்முடைய மகிழ்ச்சி, அந்த நம்பிக்கை தான் நம்முடைய சமாதானம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் சில தீமைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தது என்றாலும் ஆண்டவர் அதை நன்மையாக முடியப்படுகிறவராக இருக்கிறார். யோசேப்பு அதை ஏற்றுக்கொண்டபடினால்தான் அவருடைய சகோதரர்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் அவரது இருதயத்தில் வைக்கவில்லை. நம்மள மாதிரிப்பட்டதான் ஒரு நபராக இருந்தால் ஒரு நாள் நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தவன் தானே, நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நம்மளால எவ்வளவு இடையூறு கொடுக்க முடியுமோ அவ்வளவு இடையூறு கொடுப்போம். ஆனால் அந்த நேரத்தில் அவன் என்ன நினைத்தான் தெரியுமா, இவர்கள் இதை செய்த காரணத்தினால்தான் நம்ம இன்றைக்கு மேன்மை அடைந்திருக்கிறோம்.
மனுஷன் இடையூறு கொடுக்க கொடுக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. மனுஷன் நம்மை நிந்திக்க நிந்திக்க தேவன் நம்மை அதிகமாக என்ன செய்வார்? நேசிப்பார். மனிதர்கள் எதை செய்கிறார்களோ அதை செய்துவிட்டு போகட்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான சுபாவங்களோடு அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் சுபாவத்தை என்ன செய்கிறது? மாற்றுகிறது இல்லை. ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் சில கஷ்டங்களை அனுபவித்து அனுபவித்து இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சுபாவத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். எனவேதான் வேதம் சொல்கிறது, அநியாயம் செய்கிறதான மனிதன் அநியாயம் தான் செய்வான். எனவே அநியாயம் செய்து கொண்டே இருக்கட்டும், அதை நம்ம நினைத்தே பார்க்க வேண்டாம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் என்ன ஆகட்டும். நீங்கள் பரிசுத்த சந்ததி, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், நீங்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். மற்ற மனிதர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டியது அவசியமே இல்லை. எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடும். ஆண்டவரே, நான் இந்த காரியங்கள் எல்லாம் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சில வேளைகளிலே நம்மால் தாங்க முடியாத ஒரு வேதனை, சில நபர்கள் படுத்துகிறதான பாடு நமக்கு தாங்கண்ணாத வேதனையாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் மிக மிக சோர்ந்து போகும். நீங்கள் அந்த காரியத்தை தேவனிடத்தில் என்ன செய்ய ஒப்புக்கொடுங்கள். அந்நாள் என்று சொல்லுகிறதான தேவனுடைய மனுஷனுடைய இருதயம் மிக நிந்தனையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இவளால் தாங்கவே முடியவில்லை, இவளால் தாங்க முடியவில்லை என்றதான ஒரு சூழ்நிலை வரும்போது தேவ சன்னிதானத்தை கடந்து போய் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அவள் என்ன செய்து விட்டாள்? அவள் ஊற்றி விட்டாள். அவளுடைய இருதயத்தை ஊற்றினதற்கு பிறகு இவளுடைய நம்பிக்கை, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாக என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நிந்திக்கப்பட்டதான அதே இடத்துல கர்த்தர் என்னுடைய தலையை உயர்த்துவார். சத்துருக்கள் முன்னிலையில கர்த்தர் எனக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார் என்கிறதான அந்த நம்பிக்கை, அந்த அந்நாள் என்ன தேவனுடைய மனுஷிக்கு வருவதற்கான காரணம் என்ன? என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் தேவனிடத்துல என்ன செய்து விட்டேன்? ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நாமும் இந்த மாதத்துல நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தீமைகள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் தீமை ஆண்டவர் நிச்சயமாக நன்மையாக முடிய செய்வார். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் யோசேப்பின் தேவனாக இருக்கிறார். நன்மையானது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தருவார். நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், நாம் ஆண்டவரை தேடுகிறோம், நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து விரும்புகிறோம், ஆண்டவருக்காக பக்தியாக இருக்க விரும்புகிறோம். ஆண்டவர் இவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறதான தேவன் நம்ம வீணாக அவர் ஒருபோது கஷ்டப்படுத்துகிறதான தேவன் இல்லவே இல்லை. உங்களுடைய தேட்டம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் ஆண்டவர் நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும் அல்லவா? பின்ன எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தீமையை செய்வார்? அவர் ஒருபோது நமக்கு தீமையை செய்யவே மாட்டார். மனிதர்கள் தீமை செய்தாலும் அந்த தீமையை நன்மையாக முடிவடைய செய்வார். அந்த யோசேப்பு சொன்னது போல ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறதான ஒரு மேன்மையான வார்த்தையை அவர் அறிக்கை செய்கிறார். அவன் நினைத்திருந்தால் அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேரையும் காலமெல்லாம் சிறைச்சாலையில் வைத்திருக்க முடியும், அவர்களை கொலை செய்திருக்க முடியும். இவன் பழி தீர்க்கவே இல்லை. அவன் நினைக்கிறான், இவர்கள் செய்தபடினால்தான் நமக்கு இந்த உயர்வு. மற்ற ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிந்திக்கிற நிந்தனை தான் உங்களுக்கு உயர்வு. சத்துருக்கள் உங்களை அவர்களால் எவ்வளவு முடியுமோ, அவர்களை எவ்வளவு பலம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நெருக்கத்தான் செய்வார்கள். எவ்வளவு நெருக்கினாலும் வேதம் சொல்கிறது, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் தேவனுடைய மனுஷன் ஒருபோதும் ஒடுங்கி மட்டும் போகவே மாட்டான். இது உங்களுடைய சத்துருக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத பிசாசுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம என்ன இடையூறு கொடுத்தாலும் இவர்கள் ஆண்டவரை தேடுவதில் குறைவுபட போகிறதில்லை, இவர்கள் ஆண்டவரை துதிப்பதில் குறைவுபட போகிறதில்லை, ஆராதனைக்கு போகிறதில் குறைவுபட போகிறதில்லை, ஆண்டவருக்காக கொடுக்கிறதுல குறைவுபட போகிறதில்லை, ஊழியர்களுக்கு உதவியாக இருப்பதில் குறைவுபட போகிறதில்லை என்று சொல்லுகிறதான ஒரு எண்ணம் சாத்தானுக்கு வரக்கூடியதான விதத்தில் நீங்கள் நடக்க வேண்டுமானால் எந்த நிலையிலோ நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். பொல்லாத மனிதர்களோ பொறாமை கொண்டு உங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்களை செய்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். வேதத்தில் எத்தனையோ விதமான சான்றுகள் இருக்கிறது.
பொறாமை அது எலும்புரிக்கு அவர்களுக்கு தான், நமக்கல்ல. பொறாமை பொல்லாதவனை என்ன செய்யும்? அதை பண்ணி போடும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான நம்பிக்கை விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளும் போது நன்மையான காரியங்களை கர்த்தர் தருவார். அந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிப்போம். வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிறதான எல்லா நன்மைகளினாலும் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை நிரப்புவாராக. வல்ல முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எல்லா தீமைகளையும் நீங்கள் நன்மையாக முடிவடைய பண்ண போகிறீங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் அந்த அறிக்கை செய்வோம். சத்துரு உருவாக்குகிற தீமையாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு நன்மையை தருவீங்க. மனிதர்கள் உருவாக்குகிற தீமையாக இருந்தால் எனக்கு நன்மையை தருவீங்க. நான் உங்களுடைய பிள்ளை என்பதை அறிந்திருக்கிறேன். நானுமே நேசிக்கிறேன், நானுமே துதிக்கிறேன், நானுமே மகிமைப்படுத்துகிறேன், நானுமே விசுவாசிக்கிறேன். ஜீவன் காலமெல்லாம் நானுமே தேடுகிறேன். ஆண்டவரை, நீங்கள் எனக்கு ஒருபோது தீமை செய்ய மாட்டீங்க, நன்மையை மட்டும்தான் செய்வீங்க. நீங்க நன்மைகளை கொடுக்கும் பிதா, நீங்க நன்மைகளை கொடுக்கும் தேவன். நீங்கள் நன்மையை கொடுக்கிறதால ஒரு மகிமையான ஸ்தானத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் அந்த நன்மையை தருவீர்கள் சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய நாமத்தை துதிக்கிறேன் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும் என்று சொல்லி பக்தன் தாவீது சொன்னார். ஆண்டவரே, கர்த்தாவே, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்கிறதான தேவன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலோ மனிதர்கள் செய்த தீமையெல்லாம் நன்மையாக முடிவடைய செய்திருக்கிறேன். இது அநேக தீமைகளை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நன்மையாக முடிவடைய செய்ய போகிறீங்க. இதற்காக நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். எங்களை நிந்திக்கிற ஜனங்களுக்காக, எங்களை அவமதிக்கிறதான ஜனங்களுக்காக, எங்களை தூத்தி தெரிகிற ஜனங்களுக்காக, பொய்யாக தூத்தி தெரிகிறதான ஜனங்களுக்காக நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, பொய்யாய் சொல்வார்களால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் இதன் மூலமாக எங்களுக்கு பாக்கியத்தை வைத்திருக்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மற்ற மனிதர்கள் நிந்திக்கிற நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எங்களுக்கு கனத்தை தரப்போகிறபடியால் நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். உயர்வை தரப்போகிறபடியால் நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். சத்துருக்கள் முன்னிலையில கர்த்தர் எங்களை நன்மையினால் நிரப்பப்போகிறபடியாலே நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் உடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியாலே ஒருபோதும் எங்களுக்கு நீங்கள் தீமையை செய்கிறது இல்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு இந்த மாதத்தில் தரப்போகிறபடியால் நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். கர்த்தாவே, சோதரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, சில நாட்கள் எல்லாம் எங்களை ஜீவனோடு காத்த தெய்வம், இந்த வருடத்திலும் இந்த 5 மாதங்களை கர்த்தாவே நாங்கள் கடந்து இந்த 6வது மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே. நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். நேற்று பார்த்தவர்களை இன்று பார்க்க முடியாத இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் எங்களை ஜீவனோடு காத்திருக்கிறேன். எங்களுடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்திருமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியில நடமாடுகிற கொடூர வியாதிகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்திருமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து தெரிகின்றன சாத்தானுடைய எல்லா செயல்களுக்கும் எங்களை விலக்கி காத்தி நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். எங்களுக்கு தீமை செய்ய மனதோடு செயல்படுகிற எல்லா மனிதர்களுடைய தீமையான செயல்களுக்கும் எங்களை விலக்கி காத்தபடினாலே நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மாதத்தில் நீங்கள் எங்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறபடினால் நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். உடைய வாக்குத்தத்த வார்த்தை கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நன்மையாலே தருவார் என்று சொல்லி இந்த மாதத்தில் சபையிலே கடந்து வருகிறதால ஜனங்களுக்கு அநேக நன்மைகளை நீங்கள் செய்ய போகிறபடியால் நமக்கு சோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிறதால உடைய ஜனங்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நன்மையை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன தீமைகள் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ எல்லா தீமைகளும் மாறி அவர்களுக்கு நன்மையினுடைய மாதமாக இந்த மாதம் அமையத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வேலை செய்கிற இடத்தில் நன்மை செய்ய, குடும்பத்தில் நன்மை செய்ய கர்த்தாவே நன்றியோடு சோதரிக்கிறோம். பொருளாதார காரியங்களை நன்மை செய்ய, சரீர சுகத்தில் நன்மை செய்யாக்கா என்னென்ன நன்மைகள் தடை பண்ணப்பட்டிருக்கிறதோ எல்லா நன்மைகளை தடை பண்ணுகிறதாலே சத்துருடைய கிரியைகளை
இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. நன்மைகளை தடைப்படுகிறதான எல்லா மனிதனுடைய செயல்களோ இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் வெற்றி சிறந்தவராக இருந்து ஜனங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரப்போகிற நாட்களில் இதை குறித்தான சாட்சிகளை நாங்கள் சொல்ல போகிறபடினாலே நாங்கள் நாமத்தை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் செய்ய போகிறது எல்லா வேலைகள் கடமைகள் எல்லாம் செய்வதற்காக சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க. பிரயாணப்படுகிற ஜனங்களுக்கு ஏற்றதான பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படியாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் தயவு செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் வருகிறதான மாதத்தில் கடந்து நம்முடைய நாமத்தை ஆராதிக்க எல்லாரையும் ஜீவனோடு காத்துக்கொள்ள வேண்டுமாறு நம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.